ஃப்ளர்ட் பண்ண என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. யாரு? காலேஜ் படிக்க. எத்தனை வாட்டி பாத்துருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பாத்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ். மன்மத என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி, ஒழுங்கா படி, அத படின்ற, அத படி கட்டு அப்படியே. ஃப்ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாமா? தப்பு ப்ரோ. ஏன் பண்ண? தெரியுமா தப்பு பண்ண? நீ எவ்வளவு பெரிய தெரியுமா? irresistible. You are irresistible. மெதிக்கணும் நான் irresistible. பாரு அவ போட்டோ வேற, அவ போட்டோ வேற நீ அனுப்புற. லாஸ்ட்ல அசிங்கமா சாரி தங்கச்சி வேற. சாரி தங்கச்சியா? சொல்லு. போயிட்டு பண்ணல பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் மெசேஜ் தங்கச்சி. சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல, எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. பெரிய பாவம் ப்ரோ. என் தங்கச்சிய தூண்டி இருக்க, அதாவது அவ உன் மேல ஆசைப்பட்டிருக்க, நீ அவகிட்டயே சொல்ற. ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு. இது எதுக்கு இந்த காண்டம்? சைலண்டா இது எதுக்கு இந்த காண்டம்? சைலண்டா போயிடுவோம். வேற மாதிரி பதில் சொல்லாத. யாருக்காக வாங்கினு இது? யாரு? ஆபாசமாக பேசி இளம்பெண்ணின் வீட்டிற்கு சென்ற விஷ்ணு என்ற யூடியூபருக்கு தர்ம அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. மீட்டா விஷ்ணு ஆர்கானிக் என்ற பெயர்ல இயற்கை அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்து வருபவர் விஷ்ணு. இவர் இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசராகவும் விஷ்ணு பொலிட்டிக்கல் லென்ஸ் என்ற பெயர்ல யூடியூப் சேனலையும் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். இந்த பக்கத்துல தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவாகவும் தொடர்ந்து வீடியோக்களையும் பதிவிட்டு வருகிறார். இந்த நிலையில இந்த இன்ஃபுளுசரான விஷ்ணு என்பவர் தாக்கப்பட்டு சில நபர்கள் மிரட்டக்கூடிய வீடியோ காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்களை வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுல விஷ்ணு தொடர்ச்சியாக பார்ட்டிகள்ல பங்கேற்கும் போது நண்பரின் ஒருவரின் தங்கையுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த தங்கைக்கு தொடர்ச்சியாக விஷ்ணு என்பவர் இந்த வீடியோக்கள் மற்றும் இவர் மெசேஜ் அனுப்பி வந்துள்ளார். மேலும் ஆபாசமாகவும் பேசி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில இன்று இது தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த அவரது அண்ணனிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார். இந்த சமயத்துலதான் விஷ்ணு அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற போது அப்போது அவரது அண்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து விஷ்ணுவை தாக்கி இது போன்ற வீடியோக்களை வெளியிட்டு இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. இந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.